அன்பு மக்களுக்கு வணக்கம். மாதங்களில் நான் மார்கழி என்பது கீதாசாரியனின் அமுதமொழி. ஏகாதசி தோன்றியதும் இந்த மாசத்துல தான். அந்த புராண சம்பவம் என்னன்னு பார்க்கலாமா? கிருதாயுகத்துல முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரணை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டாரு. முரணின் படைக்கலன்களை எல்லாம் அளித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டாரு. அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில போய் உறங்குவது போல் படுத்துக்கொண்டாரு. பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரண் பகவான் உறங்குவதா நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாழ ஓங்கினான். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரண், பெண்ணே, உன்னை கொல்ல ஒரு அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்த போது அந்த பெண் ஹூம் என்று ஒரு ஒலி எழுப்பினாள். அவ்வளவில் முரண் பிடி சாம்பலாக போனான். அதே நேரத்தில் ஏது மரியாதவர் போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியே, நீ தோன்றிய இந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் தருவேன் என்று அருளினார். 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி. அந்த வரலாறு என்னன்னு பார்க்கலாமா? முற்காலத்துல பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது, கைடபர்கள் என்ற 2 அசுரர்களை வெளிப்பட செய்தாரு. அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினாரு. அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவுக்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். மகாவிஷ்ணுவும் தன்னால வதம் செய்யப்பட வேண்டும் என்று வரத்தை கேட்டாரு. அசுரர்களானாலும் கொடுத்த வாக்க காப்பாற்ற நினைத்த அசுரர்கள், ஆனே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினாங்க. பகவானும் அப்படியே வரம் தந்தாரு. யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்டாங்க. மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியா பரமபதத்துல சேர்த்துக்கிட்டாரு. பரம தயாளனாக்கிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார். இப்படிப்பட்ட மார்கழி ஏகாதசி என்று எடுக்கப்பட்ட பதிவு இது. ரமணி முதலிபுதூர்ல அமைந்திருக்கிற பெருமாள் கோயில். இந்த கோயில் பத்தின வரலாறு தெரிஞ்சுக்க விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப் லிங்க் வச்சிருக்கோம், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இது போல வீடியோக்களை காண வியூஸ் ஆஃப் வேதவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.